இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு ட்ராம்ல போயிட்டு இருக்கா. போகும்போது யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டே போறா. என் வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன், யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே போக இந்த பொண்ணு இறங்க வேண்டிய பகுதி வருது. இந்த பொண்ணு இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கு பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணும் பார்த்துட்டு பயங்கர வேகமா நடந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீயை காணும். நம்ம எங்கடா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடிட்டே இருக்கும் போது இப்போ திடீர்னு யாரோ கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. ஒரு செகண்ட் இந்த பொண்ணு பயந்தே போயிட்டா. வெளியே வந்தது இந்த பொண்ணுடைய அம்மா தான். ஏண்டி என்ன பார்த்து பயப்படுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி பார்த்தமா, அதான் பயந்துட்டு ஓடி வந்தேன், வெளியே இருக்க உங்க காரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பத்திரமா இரு, ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டற, என்னதான் பண்ண போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் கதவு திறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா வீட்டுக்குள்ள வந்து ஒரு சுத்தியலை வச்சு ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான் இந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இங்கதான் படத்துடைய பேரே போடுறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025 ரிலீஸ் ஆன சால் சித்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தம் புது பெங்காலி படம் கொண்டு வந்திருக்க மக்களே. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதே போல தனிமையில இருக்க பெண்களையா பார்த்து ஒரு சைக்கோ கொலை பண்றான். கொலை பண்ணி மணப்பெண் மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி தொங்க விட்டு போறான். இந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான், இவனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இந்த படத்தை முழுசா பாருங்க. இந்த மாதிரி படம்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய பாதி பேரு இப்போ 30,000 வியூஸ் போகுது அப்படின்னா அதுல ஒரு 10,000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நான் கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறமாச்சு சப்ஸ்கிரைப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லனா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் ஏச்சு சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அந்த சைக்கோ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோடைய மனைவி தூங்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ போன் அட்டெண்ட் பண்றாரு. அப்படியா, எந்த ஏரியா, சரி ஓகே நான் உடனே கிளம்பி வரேன், நீங்களும் டீமோட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணும்போது மனைவி எங்க கிளம்புறீங்க, இப்போ உடனே போயாகணுமா, காலெல்லாம் போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிரைம் கால வரைக்கும் வெயிட் பண்ணாது, நான் கண்டிப்பா போயிட்டு உடனே பார்க்கணும். அதுவும் கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போல ஒரு கிரைம், இது போல ஒரு கொலைய இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் கண்டிப்பா உடனே போகணும் அப்படின்னும் போது நீ எங்கேயாச்சும் போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போ, எனக்கு வேலை இருக்கு, தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இவரும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க ரித்தீஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசிபியை காமிக்கிறாங்க. இவரு இப்பதான் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு புதுசா போலீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு மக்களே. இவருடைய முதல் கேஸ் இதுதான் நினைக்கிறேன். எல்லாமே ஓகேவா, ஃபாரன்சிக்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள பயங்கர கோரமா இருக்கு, கண்டிப்பா நீங்க போயிட்டு பார்க்கணுமான்னு கேட்கும் போது, டே ரித்தீஷ் குமார், நாலாம் போலீஸ்ல ஜாயின் பண்ணும்போது நீ பால்வாடிக்கு போயிட்டு பால் குடிச்சிட்டு வந்திருப்ப, நான் இது மாதிரி எத்தனை கேஸ் பார்த்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த டெட் பாடியை பார்த்தா அந்த பொண்ணை அந்த கொலைகாரன் கொலை பண்ணி மன கோலத்துல அப்படியே அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு போட்டோ ஃப்ரேமை தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு போயிருக்கான். இத பார்த்த ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது. ஒரு செகண்ட் உடஞ்சு போயிட்டாரு. மறுபடியுமா, இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்புறாரு. என்ன இந்த ஆளு இவ்வளவு தைரியமா டயலாக் பேசிட்டு வந்தான், இங்க வந்து பயந்து போய் நிக்கிறானே அப்படின்ற மாதிரி ரித்தீஷ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சரி ஓகே நம்ம வந்துட்டு மறுபடியும் டியூட்டிக்கு போலாம், நம்ம ஃபீலிங்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஹீரோ வந்துட்டு என்னாச்சு முதல்ல யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு அனானிமஸ் கால், ஏதோ லேண்ட்லைன்ல இருந்து 100க்கு கால் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த பொண்ணை பத்தி என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, தனியா இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அம்மா அப்பா வந்துட்டு தனியா வேற ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கடைசியா அந்த அம்மா தான் வந்துட்டு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்களும் கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கொலையை பார்க்கும்போது முதல் வாட்டி கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செக் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலுமே கிடையாது. இந்த பொண்ணு எங்கேயோ ஒர்க் பண்றா, அந்த ஒர்க் பிளேஸ்க்கு போயிட்டு விசாரிச்சா கண்டிப்பா நமக்கு எல்லாமே தெரிய வர வாய்ப்பு இருக்கு. ஏன் பாய் ஃப்ரெண்டை பத்தி கேக்குறீங்க அப்படின்னும் போது இந்த கொலையை
கொலையை பார்க்கும்போது ரிவெஞ்சுக்காக பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா டிவி நியூஸ்ல எல்லாமே இதுதான் பிரேக்கிங் நியூஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய டீம்ல மொத்தமா 4 பேரு. நம்ம ஹீரோ நசீர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசான போலீஸ், கூடிய சீக்கிரமே ரிட்டையர்ட் ஆக போறாரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார், அடுத்து அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இவன் ஹீரோக்கு அடுத்த போஸ்டிங்ல இருப்பான். நம்ம ஹீரோக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ இவங்க கிட்ட கேஸ பத்தி கேட்கும் போது நான் போயிட்டு விசாரிச்சேன். நான் விசாரிக்கும் போது இந்த பொண்ணு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்கா. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு பயங்கர ஆடம்பரமா ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அந்த பையன் இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு இருக்கா. அந்த மாப்பிள்ளையுடைய பேரு அனிமேஷ் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இப்போ போட்டோலாம் கொண்டு வராங்க. அந்த போட்டோவை நசீர் எடுத்து பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு. இது சால் சித்ரோ கேஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா கிடையாது, அது வேற இது வேற, அதே போல இந்த கொலையை அந்த கொலைகாரன் பண்ணிருக்கான் அப்படின்ற காரணத்துக்காக எக்ஸாக்டா சேம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அது என்ன சால் சித்ரோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன கெஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ரிவெஞ்சுக்காக அந்த மாப்பிள்ள தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்க? அந்த கல்யாணம் நின்னு 6-7 மாசங்கள் ஆகுது. அவன் வேற வேலையை பார்த்துட்டு வேற ஒரு ஊருக்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இந்த ஊருக்கே பெருசா வரது இல்ல அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன். நான் விசாரிச்ச வரைக்கும் அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல, இந்த கொலையை பார்க்கும்போது ரிவெஞ்சுக்காக கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது. ஊர் உலகையே கூட்டி வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பொண்ணு தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் தெரிய வந்து அந்த பொண்ணு கல்யாணத்தையே நிப்பாட்டி அவனை அவமானப்படுத்திட்டு போயிட்டா. அந்த மாப்பிள்ள இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து பக்காவா பிளான் பண்ணி இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புங்க, கிளம்பி போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு பார்த்து விசாரிச்சிடுவாங்க, இந்த ஊர்ல இருந்தானா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்புறான். யோ போயிட்டு வாயால பேசி கூட்டிட்டு வா, கையால மூஞ்சி வாயை வச்சு விட்டுறாத, கூடவே இவனையும் கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவனும் கூடவே கிளம்புறான். இவங்க போனதுக்கு அப்புறமா நசீர் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க செக் பண்ணீங்களா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கொலையை பார்த்தோன்னே நான் அந்த டீமுக்கு கால் பண்ணேன், ஆனா யாருமே போன் பிக் பண்ண மாட்டாங்க, பெட்டர் நீங்க நேரா போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நசீரும் கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா என்னங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, டிவில நியூஸ்லாம் பார்க்கும்போது நைட் முழுக்க வீட்டுக்கே வர மாட்டீங்க, விடிய காலைல தான் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்படியே பேசி கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதம் பெருசாகுது. நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் பெருசா நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அடுத்து நிதிஷ்குமார் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு ஒரு காதலி இருக்காங்க. இவன் போயிட்டு உட்கார்ந்துட்டு சோகமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புதுசா ஒரு கேஸ், அந்த கேஸை எப்படியாச்சும் நாங்க சீக்கிரமா முடிக்கணும், அது மட்டும் இல்லாம நான் படிச்சு முடிச்சுட்டு போலீஸ்ல ஜாயின் பண்ணி இது என்னுடைய முதல் கேஸ், நாங்க இந்த விஷயத்தை வந்துட்டு டீம் ஒர்க்கா முடிக்கணும், இந்த டீம்ல என்ன சேர்த்துப்பாங்களானே தெரியல, இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் இந்த டீம் கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ கண்டிப்பா மிங்கிள் ஆக, உனக்கு வந்துட்டு நிறையவே டேலண்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த காதலி சொல்லிட்டே இருக்கும் போது காதலியுடைய அம்மா வந்துட்டு டேய் வாங்கடா சாப்பிடுங்கடா, உள்ள உட்காந்து கதை பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த காதல் மேட்டர் வந்துட்டு அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியும் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நசீரை காமிக்கிறாங்க. இவரு வீட்டுக்கு போனா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, வீல் சேர்லயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கரும் இருக்காங்க. நசீர் வீட்டுக்கு போனோன்னே ஏங்க ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க, 8 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ணலாம் முடியாது, அதுவும் உங்க பொண்ணை சமாளிக்க என்னால முடியவே முடியாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேற ஒரு ஆளை பாத்துக்கோங்க, நான் வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கிளம்ப. நீ போ, நீங்க என்ன ஒழுங்காவே பாத்துக்க மாட்டீங்க, சாப்பாடுலாம் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க, பாத்ரூம் வந்தாலும் கூட்டிட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அப்பா வந்துட்டு சமாதானப்படுத்துறாரு, நீ கவலைப்படாதமா, அப்பா நான் இருக்கேன், அப்பா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பா டே முழுக்க என் கூடவே இருங்க, என்னை விட்டு போகாதீங்க, என்ன நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா வந்துட்டு இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போறேன், அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க எப்பயுமே உன் கூடவே தான் இருக்க போறேன், பிராமிஸ்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்து வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட்டை காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை மீட் பண்றான். இந்த பொண்ணை இவன் லவ் பண்றான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாப்பிள்ளையை கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன், அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு நடுவுல நான் போயிட்டு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணி என்னுடைய
வாழ்க்கையை அழிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொய் சொல்லாத, அந்த பொண்ணை கொலை பண்ண உன்னை தவிர வேற யாருக்குமே மோட்டிவ் கிடையாது, அந்த பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது, சார் நேத்து நைட்டு நான் வந்துட்டு வீட்லயே கிடையாது, 6 மணி ஷோ டிக்கெட் புக் பண்ணி நான் வந்துட்டு ஷோக்கு போயிட்டேன், படத்துக்கு போயிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன், நைட்டு ஷோ முடிஞ்சு ஒரு 9:10 மணிக்கு தான் கிளம்பி வீட்டுக்கே போனேன் அப்படின்னு சொல்லும் போது, டிக்கெட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ போய் சொல்ற, நேத்து அந்த பொண்ணு டிராம்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த பொண்ணுடைய பாடியையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அந்த ஃப்ரேம் மாதிரி மாட்டி வச்சிருக்க அப்படின்னும் போது, என்ன ஃப்ரேம், நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணும், ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல போலீஸே அப்படின்னு சொல்லும் போது, இந்த டைம்ல அசிஸ்டன்ட் வந்து டமால்னு கதவை திறக்கிறான். டே அறிவு கட்ட முட்டாள், நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் திடீர்னு வந்து கதவை திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதே பேட்டர்ன்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த டெட் பாடியை பார்த்த ஹீரோக்கு என்னமோ நடக்குது, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற ஸ்டேஜுக்கு போகும்போது நசீர் தான் ஹீரோவை பிடிச்சி உட்கார வச்சு, நீ மூச்சு விடு, நல்லா மூச்சை இழுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க சொன்னது கரெக்ட், அதே போலதான் இப்பயும் கொலை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, அந்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே ஹீரோவை கார்ல உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோவுடைய மனைவி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உட்கார வச்சு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, நசீர், அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ரித்தீஷ் குமார் இவங்களை காமிக்கிறாங்க. ரித்தீஷ் குமார் நசீர் கிட்ட எதுக்கு சார் டெட் பாடியை பார்த்து ஒரு மாதிரி அனீசியா பிஹேவ் பண்றாரு, அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னது கரெக்ட், அதே போலதான் இந்த கொலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரு, என்னாச்சு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட நீங்க கிரைம் ஸ்பாட் போட்டோவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே நடக்குது அப்படின்னு வேற சொன்னீங்க, அது என்ன விஷயம், இதுக்கு முன்னாடியே இதே போல கொலைகள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ 15 பெண்களை கொலை பண்ணா, அவனுடைய பேட்டனே என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு துர்கா தேவி மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி தொங்க விட்டு போவான். இந்த கேஸ் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. அந்த கேஸ் உடைய முன்னணி அதிகாரி வந்துட்டு நம்ம சாராதா இருந்தாரு. இவரு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த கொலைகாரன் ஒரு பக்கம் கொலை பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருந்தா. இந்த டைம்ல அனானிமஸா யாரோ கால் பண்ணி, நீங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த கொலைகாரனை பத்தி எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும் போது, போலீஸும் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ஒரு ப்ரொஃபசர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவ் யார்ட்ல வச்சு அந்த ப்ரொஃபசரை கைது பண்ணாரு. கைது பண்ணதுக்கு அப்புறமும் கொலை நடக்குது அப்படின்னா இந்த ப்ரொஃபசர் கொலைகாரன் கிடையாதா, வேற யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, கரெக்டா 15 பேர் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்து சரண்டர் ஆயிட்டான். விசாரணையில அந்த சைக்கோக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ இதுவரைக்குமே மென்டல் அசைலம்ல தான் இருக்கான். இந்த கொலை ஆரம்பிக்கும் போது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த மென்டல் அசைலம்ல செக் பண்ணிட்டு வந்தேன். செக் பண்ணா அவன் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். அந்த கேஸ்ல தான் நம்ம ஹீரோ ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் அதே பேட்டர்ன்ல ஒரு கொலையை பார்க்கும்போது இவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இந்த சால் சித்ரோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, துர்கா தேவிக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்களாம். அந்த டைம்ல பெண்களை வந்துட்டு துர்கா தேவி மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க, இல்லனா குழந்தைங்களை வந்துட்டு துர்கா தேவி மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்களாம். அதே போல இந்த கொலைகாரன் வந்துட்டு பெண்களை கொலை பண்ணிட்டு துர்கா தேவி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போறான். சோ அந்த அலங்காரத்துக்கு பேர் தான் சால் சித்ரோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. என்ன விசாரிச்சீங்க, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு கொல்கத்தால தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா, அப்பா அம்மா இந்த ஊர்ல கிடையாது, ஏதோ ஒரு கிராமத்துல இருக்காங்க, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோடைய டீம் சொல்லும் போது, இந்த 2 பெண்களை மட்டும் எதுக்காக அந்த கொலைகாரன் செலக்ட் பண்ணி கொலை பண்ணா, இந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொலைகாரனை ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா 2 பெண்களுமே தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லும் போது, கண்டிப்பா அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது, வேற என்னமோ ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போயிட்டு அந்த சைக்கோவை ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் மீட் பண்ணல, போனேன், போயிட்டு அந்த ஆள் அங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எனக்கு மீட் பண்ண தோணல அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நானே போயிட்டு அந்த ஆள் கிட்ட விசாரிச்சு பாக்குறேன், எனக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன், என் கூட யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரித்தீஷ் வரேன்
போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ரித்தீஷும் கிளம்பி அந்த மென்டல் அசைலம்க்கு போகும்போது அங்க இருக்க எல்லாரும் வியர்டா நடந்துக்கிறாங்க. இங்க இருக்கிற யார் கண்ணையும் நீ பார்த்து பேசாத, நீ பாட்னு அமைதியா வா. முக்கியமா அந்த சைக்கோ வந்து உங்ககிட்ட பேசும்போது உன் மண்டைக்குள்ள போகுது, உன்னை ஏதாவது பண்ணலாமா, உன்னை அவன் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும், ஈஸியா அவன் பக்கம் விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள உட்கார வைக்கிறாரு. அந்த சைக்கோ வரான். என்னையா போலீஸ் புதுசா என்னெல்லாம் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது, பொய் சொல்லாத, டெய்லி உன்னுடைய கனவுல நான் தானே வந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய முகத்தை நீ எப்படி மறப்ப, என்ன நீ எப்படி மிஸ் பண்ணுவ, இப்போ எதுக்கு வந்திருக்க, அந்த உண்மையான ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ எப்படி கொலை பண்ணுவியோ அதே பேட்டர்ன்ல இப்போ ஒரு சைக்கோ கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் 2 பெண்களை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். நீ பண்ண கொலையும் இப்போ இவன் பண்ணிக்கிட்டு இருக்க கொலையும் பக்காவா மேட்ச் ஆகுது. உனக்கு இந்த கொலைகளை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓ அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, இப்போ நான் உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு 2 பிளேட் சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ சிக்கன் பிரியாணிக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரித்தீஷ்குமார் என்ன பண்றான் அப்படின்னா தம்மு கொடுக்கும் போது, இந்த ஆளு தம்மு அடிச்சே பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் பண்ணது சாதாரண கொலை மட்டும் கிடையாது, நான் விட்டுட்டு வந்தது ஒரு பயங்கரமான லெகசியை விட்டு வந்திருக்கேன். அதான் இப்போ அதே பேட்டர்ன்ல கொலை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, இது என்னையா லெகசி அப்படின்னா உன்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இந்த கொலையை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, எனக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால சொல்ல முடியும், இந்த கொலை வந்துட்டு நிக்க போறது கிடையாது, உனக்கு மறுபடியும் பயங்கரமான வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனவரு திரும்பி வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு, இது கண்டிப்பா நான் பண்ண கொலை மாதிரியே கிடையாது, இது நான் பண்ண பேட்டர்ன்ல இந்த கொலை நடக்கவே இல்ல, இந்த சைக்கோ வந்துட்டு பெண்களை கொலை பண்ணி துர்கா தேவி மாதிரி அலங்காரம் பண்ணி வைப்பான், அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்த மாட்டான். அதுவே இந்த கொலைகாரன் வந்துட்டு அலங்காரம் பண்றான், ஆனா அந்த பொண்ணுங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அது துர்கா தேவி வேஷமே கிடையாது, மணப்பெண் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஆமால அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நசீர் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடும் போது பொண்ணுக்கு கால் பண்ணி, நான் இந்த சாப்பாடு சாப்பிட போறேன், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வச்சு ஒரு ஹாய் சொல்ல சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இந்த நசீரும் பல வருஷமா ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. இவரு போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கொலைகாரனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய 3வது கண்ணை திறந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாத்துலயும் அந்த பெண்களை துர்கா தேவி மாதிரி மேக்கப் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நடக்கிற கொலைகள்ல பார்க்கும்போது அந்த பெண்களை வந்துட்டு மணப்பெண் கோலத்துல கொலை பண்ணி போட்டு போறாங்க. சோ ரெண்டுத்துக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. அந்த கொலைகாரன் நம்ம கஸ்டடியில் இருக்கான், இப்போ கொலை பண்ற கொலைகாரன் வேற ஒருத்தன். மேபி இவன் ஒரு காப்பி கட் கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் எதுக்காக கொலை பண்றான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சா கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த பெண்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகல, ஆனா அந்த கொலைகாரன் எதுக்காக கொலை பண்ணிட்டு மனக்கோலம் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நசீர் பாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பெண்கள் 2 பேருமே கல்யாணத்தை மணமேடை வரைக்கும் போயிட்டு நிப்பாட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் கொலையில அந்த மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு கல்யாண நாள் அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா. கிட்டத்தட்ட அதே போல ஒரு கேஸ் தான். 2வதா கொலை செய்யப்பட்ட பொண்ணுமே என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன காரணம்லாம் தெரியல, சரியா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு தான் கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, சோ அப்படின்னா இதான் மேட்டரு. எந்த பெண்கள்லாம் தன்னுடைய கல்யாணத்தை தானே நிப்பாட்டி இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த கொலைகாரன் கொலை பண்றான் போல. சோ இப்போ நீங்க எல்லாரும் கிளம்புங்க, சர்ச்சு, கோவில், மசூதி, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடந்த 2 வருஷத்துல எந்தெந்த கல்யாணம்லாம் நின்று இருக்கோ அந்த கல்யாணத்துடைய டீடைல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் டீமா கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஆளுக்கு போயிட்டு அந்த நின்று போன கல்யாணத்துடைய டீடைல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து அந்த அசிஸ்டன்ட காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க ஒரு பையன் கூட கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அப்செட் ஆயிட்டு வெளியே வந்து உட்கார்றாரு. அவங்களும் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து, நான் ஒர்க் பண்ணும்போது எதுக்காக வந்து டிஸ்டர்ப் பண்ற, அதுவும் உள்ளுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கதவை தட்டிட்டுலாம் வர முடியாது, நீ இந்த ஒர்க் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, வா நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க செம்மையா சிரிக்கிறாங்க. இந்த வேலையை விட்டு என்னால வர முடியாது, இந்த ஒரு வேலை தான் எனக்கு தெரியும், நீ என்ன எவ்வளவு நாளைக்கு பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பக்கத்துல
பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு, இங்க பாரு, என் மனசு உனக்கு சொந்தமானது தான், ஆனா என் உடம்பு வந்துட்டு ஒர்க் பண்ணு, மத்தபடி நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கேஷுவலா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கல்யாணமாயி ரொம்ப வருஷம் ஆகுது மக்களே, பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த குழந்தைய கலைக்க போறியா இல்ல பெத்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுல உங்க முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய வயிற்றில் தான் குழந்தை வளருது, உன்னுடைய முடிவு தான், உனக்கு வேணும் அப்படின்னா பெத்து வளர்த்துக்கோ, இல்ல அப்படின்னா கலைச்சிக்கோ, இதுல என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது, நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோடைய மனைவிக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல, அமைதியா இருக்காங்க, அப்படியே கோச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஏற்கனவே புருஷன் முன்னாடி செட் ஆகாது, இதுல இது வேற. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடந்த 2 வருஷத்துல மொத்தமா 49 கல்யாணங்கள் நின்று போயிருக்கு. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பொண்ணு இறந்து போயிட்டாங்க, மாப்பிள்ளை இறந்து போயிட்டாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பெண்களா முன்னாடி வந்து எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினது மொத்தமா 9 கல்யாணம். அந்த 9 பெண்கள்ல 2 பெண்களை வந்துட்டு இந்த சைக்கோ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா மிச்ச 7 பெண்கள் உயிரோட தனியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல 4 அப்படின்னு சொல்றாரு. 4 பெண்கள் தான் தனியா இருக்காங்களா, மிச்ச 3 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த 4 பேர்ல யாரையோ ஒருத்தரை தான் அடுத்து அந்த கொலைகாரன் கொலை பண்ண போறான். இந்த கொலைகாரனுக்கு 4 நேரங்காலம்லாம் கிடையாது, அந்த சைக்கோ எப்ப வேணா கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ராவும் பகலுமா தூங்காம அந்த 4 பெண்களை ஃபாலோ பண்ண போறோம், அவங்கள கொலை பண்ண வரும்போது கொலைகாரனை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ரித்தீஷும் அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோ நசீர் பாய் கிட்ட, நீங்க வேணா போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்க பொண்ணு நீங்க இல்லாம கண்டிப்பா தூங்க மாட்டா, நீங்க வருவீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நீங்க வேணா போங்க, நான் வேற ஆளை மாத்தி விடுறேன் அப்படின்னும் போது, இல்ல நான் இன்னமும் ஒரு 5-6 மாசம் மட்டும் தான் டியூட்டி பண்ண போறேன், அந்த டைம்ல இந்த மாதிரி ஓபி அடிக்க விரும்பல, என்னுடைய வேலையை நானே பாக்குறேன், என்னுடைய இந்த 6 மாச காலம் முடியத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் அந்த கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த 4 பெண்களுக்கும் பின்னாடி இவங்க 4 பேரு ஃபாலோ பண்றாங்க, நைட்டு முழுக்க தூங்க மாட்டாங்க, பகல் முழுக்க வேலை பாக்குறாங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு நசீர் பாய் கார்ல உட்காந்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு காரை நிப்பாட்டி பொண்ணு கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னமா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சாப்பிடல, நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னும் போது, நீங்க சாப்பிடுமா, நான் வர கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையில பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் போது, இப்போ நீ சாப்பிடு, நான் என்ன பண்றேன் சீஃப் அங்கிளுக்கு கால் பண்ணி நாளைக்கு நான் வரமாட்டேன், நாளைக்கு முழுக்க என் பொண்ணு கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் சொல்லிட்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு பிராமிஸ் கேக்குறா. பிராமிஸா நாளைக்கு லீவ் போட்டு நாளைக்கு முழுக்க உன் கூட இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசிக்கிட்டே இருக்கும் போது, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போறா. அந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள போறான் அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. தங்கம் அப்பாக்கு வேலை வந்துருச்சு, நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன், போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கிட்ட போயிட்டு எட்டி பார்க்கும் போது, அந்த கொலைகாரன் அந்த பொண்ணை கொலை பண்ணி அப்படியே இழுத்துட்டு போறான். இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ரித்தீஷ் குமாருக்கு நம்ம ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கால் பண்ண, யாருக்குமே போன் போக மாட்டேங்குது. அசிஸ்டன்ட் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ரித்தீஷ் குமார் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்ன யாருமே காலே எடுக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்போ நம்ம ஹீரோவே திருப்பி கால் பண்றாரு. இப்போ இவரும் போன் அட்டன் பண்ணி, நான் அந்த கொலைகாரனை பார்த்துட்டேன், அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, அந்த கொலைகாரன் பின்னாடி வந்து ஓங்கி ஒரே போடு மண்டையிலேயே, அவ்வளவுதான் இவரு மட்டையாயிட்டாரு. அந்த போன் அங்க உழுந்து கிடக்குது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த போன் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போது அங்க என்ன விஷயமா இருக்குமோ அது எல்லாமே ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நசீருக்கு வயசாயிடுச்சு, கொலைகாரன் கூட போராட முடியல, அந்த கொலைகாரன் நசீரை போட்டு பொலன்னு பொலந்து கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணையும் கொலை பண்ணி அங்க மாட்டி விட்டு போயிருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. இந்த விஷயத்த போயிட்டு நான் எப்படி நசீருடைய பொண்ணுகிட்ட சொல்ல போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி உட்கார, அங்கிள் என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா எங்க, அப்பா வந்துட்டு உங்களை மட்டும் முன்னாடி போ சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறது, எப்படி ரியாக்ஷன் பண்றது அப்படின்னே புரியல. செமையா அழுதுட்டு, எங்க அப்பா இறந்து போனது கூட ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான், நான் பிறந்ததுக்கு அப்புறமா எங்க அப்பா என்னால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னை வளர்க்க முடியாம இந்த மாதிரி வீல் சேர்ல வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இப்போ செத்ததுக்கு அப்புறம்
இதுக்கப்புறமாச்சு என்னுடைய தொல்லை இல்லாம விடுதலையா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுக ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரித்தீஷை காமிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல அம்மா அப்பா கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உங்க கூட ஒர்க் பண்ற போலீஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். உங்க ஜாப் ரிஸ்க்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ரிஸ்க்னு தெரியாது. எங்களுக்கே எங்களுடைய பொண்ணு ரொம்ப ரொம்ப லேட்டா தான் பிறந்தா, நாங்க சாவர காலத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்களும் ஒரு ரிஸ்கான வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க லவ் முக்கியமா இல்ல வேலை முக்கியமானு யோசிச்சுக்கோங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதே வேலையை தான் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா என் பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோடைய அம்மா இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க, என் வேலை வந்துட்டு ரொம்ப ரிஸ்கான வேலை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். கூட வேலை பார்த்தவரு இறந்து போயிட்டாரு, அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான். அவரு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. அதாவது ஒரு கொலைகாரனை பிடிக்க போயிட்டு ஒரு பொண்ணை காப்பாத்த போயிட்டு அவரு இறந்து போயிட்டாரு. நானா இருந்தாலும் கண்டிப்பா அந்த விஷயம் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் என் வேலையை அவ்வளவு லவ் பண்றேன். நான் வந்துட்டு இந்த பொதுமக்களை காப்பாத்த தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா எனக்கு ரெண்டுமே தான் முக்கியம். என்னால வந்துட்டு சரியான முடிவெடுக்க முடியல, எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இறந்து போன நசீர் பாய்க்கு இறுதி சடங்குலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது முடிய ஒரு பார்ல உட்கார்ந்துட்டு இந்த அசிஸ்டன்ட்டும் ரித்தீஷ் குமாரும் பேசிக்கிட்டு சருகு போட்டு இருக்கும் போது இவனுங்க திடீர்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அவரு கால் பண்ணும்போது நீ ஏன் தூங்குன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் பைத்தியம் முடிச்ச பண்ணாட, நானாச்சு தூங்கிட்டு இருந்தேன், நீ உன் டோலி கூட தானே பேசிக்கிட்டு இருந்த, அந்த போனை கட் பண்ணிட்டு இந்த போனை அட்டன் பண்ணிருந்த அப்படின்னா கண்டிப்பா இவர் உயிர் பிழைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்படியே அங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இந்த விஷயத்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்டான விஷயத்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு ரித்தீஷ் குமார வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன்னா இவரு தான் அங்க யூனிஃபார்மோடு போயிருப்பாரு, போலீஸ் உடைய மானத்தையே வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவரு சோகமா நடந்து வந்துட்டே இருக்கும் போது கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. கால் பண்ணி அம்மா அப்பா இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத, இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க போறது கிடையாது, அன்னைக்கு பேசும்போதே உங்க அம்மா தான் சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் போனை கட் பண்ணுவான்னு கேட்க சந்தோஷமா கட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவளும் கட் பண்ணிட்டா. அப்படியே அடுத்து இந்த பொண்ணுடைய வீட்டு வாசல்ல நிறையவே பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க. அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரனுக்கு அவங்க பொண்ணை கட்டி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என் பொண்ணு அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா, எங்களுக்கு இங்க இருக்கவே சம கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியூருக்கு போறோம், வீட்டுல என் பொண்ணு தனியா இருப்பா, அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்பா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு தனியா வீட்டுல உட்காந்து மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கும் போது அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகுது, ஏதோ சவுண்டு கேக்குது, என்ன திடீர்னு கரண்ட் கட் ஆகுது ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹால் பக்கமா போயிட்டு பார்க்கும்போது வியர்டா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு பயந்துட்டு யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல வீட்டுக்குள்ள அந்த கொலைகாரன் பூந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ண பாக்குறான். அப்போ திடீர்னு ஹீரோ மாதிரி யார வராங்க, அது வேற யாரும் கிடையாது ரித்தீஷ் தான். இப்போ ரித்தீஷும் கொலைகாரனும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க, பயங்கரமான ஃபைட்டு. கடைசியா நம்ம ரித்தீஷ் கொலைகாரனை அடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொலைகாரனும் பயங்கரமாவே சண்டை போடுறான். கடைசியா இவன் போயிட்டு ஒரு கம்பியை கொண்டு வரான், இவன் மறுபடியும் சண்டை போட போறான் போல, ரித்தீஷை அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அமைதியா அந்த கம்பியை கீழே போடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ட்ராகேஷன் ரூம்ல அந்த சைக்கோவை உட்கார வச்சிருக்காங்க. வெளியே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் ரித்தீஷ் குமார் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரித்தீஷ் குமார பயங்கரமா பாராட்டுறாரு, சூப்பர் பா நீ நல்லா ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னு கேட்கும் போது எங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டான், எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னா போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு உட்கார இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி ஓகே எதுக்காக ஏன் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குள்ளவா நான் உடனே பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு நீங்க எல்லாருமா பக்காவா பிளான் போட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி என்ன புடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது, உங்க பிளான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். பப்ளிக்ல அந்த ரெண்டு குட்டி குஞ்சானுங்களும் சண்டை போடுறாங்க, இதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி யாரோ ட்ரெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் போயிட்டு அவனை வேலையை விட்டு தூக்க அந்த பொண்ணா வெளியே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்றா. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா வீட்டுல இருக்க அப்பா அம்மா வெளியே கிளம்பி போறாங்க. இது எல்லாமே உங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இது பிளான் தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள்
கிடையாது அப்படின்னு சொல்ல, பாருப்பா எங்க பிளான் எல்லாமே உனக்கு தெரியுமா, அப்ப எதுக்கு வந்து மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போதும் நானே முடிவு பண்ணிட்டேன், கடைசியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேம் விளையாடலாம் அப்படின்னா நானே வந்து மாட்டிக்கிட்டேன், அதுவும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல போயிட்டு கேமரா ஆஃப் பண்ணு, அப்பதான் நான் பேசுவேன், நான் பேசுறதுல நீயும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, அதான் கேமராவை ஆஃப் பண்ண சொல்றேன் அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க போயிட்டு கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை காமிக்கிறாரு. அவங்களும் போயிட்டு ஆஃப் பண்றாங்க. இன்ட்ராகேஷன் ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கும் மக்களே, வெளியே இருந்து பார்த்தா உள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், ஆனா உள்ள இருந்து பார்த்தா வெளியே என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ அசிஸ்டன்ட்டும் ரித்தீஷ்குமாரும் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். கையை காமிக்க போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு வராங்க. நீ என்ன பண்ணு, சுகர் கொஞ்சம் கம்மியா போட்டு நான் குடிக்கிற மாதிரி ஒரு டீயை கொண்டு வா, டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வெளியே போறாரு. போயிட்டு அவன் கேட்ட மாதிரி டீயை கொண்டு வாங்க அப்படின்னும் போது, என்ன சார் நீங்க போயிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, அவன் நம்ம கூட விளையாடிட்டு இருக்கான், நீங்களும் உட்காந்து அவனுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் பக்காவா ப்ரூஃப் இருக்கு, கடைசியா இவன் கையும் களவுமா மாட்டிருக்கான், இவனை போட்டு 4 போடு போட்டு பிறந்தோம் அப்படின்னா எல்லா உண்மையுமே சொல்லுவான், கொண்டு போயிட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்தலாம் அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா இவன் என்னமோ மறைக்கிறான், இவங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கு, நீங்க போயிட்டு டீயை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கிட்டு போலான்னு பார்க்க, அந்த அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு கொண்டு வர டீல மட்டும் எச்ச துப்பி கொடுக்கும் போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே உள்ளுக்குள்ள போறாரு. போயிட்டு டீயை கொடுக்கும் போது அந்த சைக்கோ டீக்குள்ள எச்ச இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு, எச்ச துப்புன டீ எல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உட்கார்றாரு. சரி நீ யாரு, உன் பேர் என்ன, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ற, இப்பயாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு கதையை சொல்றேன், அந்த கதை முடியும் போது நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் இருக்காரு, அவரு பாடம் நடத்தும் போது ஒரு பொண்ணு குருன்னு பாக்குறா, அவரு லிப்ட்ல ஏறி போகும்போது இந்த பொண்ணு லிப்ட்ல ஏறிட்டு ஏதோ கசமுசா வேலை பண்ணிருப்பா போல ஜிப்பெல்லாம் கழட்டி வச்சிருக்கா, ஆனா ஒரு சமையா காண்டாயிட்டாரு, அறிவு கெட்டவளே என்ன வேலையை பாத்துக்கிட்டு இருக்க, உங்க அம்மா அப்பாக்கு கால் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கத்த அந்த பொண்ணு அசிங்கப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. போன பொண்ணு இவரை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட, இப்போ இருக்கான் பாத்தீங்களா இந்த சைக்கோ தான் அந்த ப்ரொஃபசருடைய பையன், ப்ரொஃபசர் தான் என்ன போயிட்டு ஃபைல் கொண்டு வர சொன்னாரு, மறந்து வச்சுட்டு வந்துட்டாராம், அதான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, இதான் அப்பாவுடைய ரூம், என்ன ஃபைலோ தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணு பேக வச்சுட்டு தேட ஆரம்பிக்கிறா. திடீர்னு இருமல் வர மாதிரி ஆக்டிங்க கொடுக்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த கேப்ல பேக்குள்ள இருந்து எதையோ தூக்கி அங்க இருக்க டிராக்குள்ள மறைச்சு வைக்கிறா. இப்போ இந்த பையன் தண்ணி கொண்டு வரும்போது, இல்ல எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க ஒரே இன்விடேஷனா இருக்கு. என்ன இன்விடேஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கூடிய சீக்கிரமே இவனுக்கு கல்யாணம் ஆக போதான், அந்த இன்விடேஷனையே வந்துட்டு எங்க அப்பா தான் டிசைன் பண்ணாரு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போனவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி, இப்போ ஊருக்குள்ள பெண்களையா பார்த்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கிளம்பி இந்த வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுங்க, அங்க இருந்து உங்களுக்கு நிறையவே எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, போலீஸும் டீமா அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பெண்களுடைய ட்ரெஸ், பெண்களுடைய ஆபரணங்கள், பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சோ நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் போல, இந்த ப்ரொஃபசர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி அந்த ப்ரொஃபசரை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த ப்ரொஃபசர் ஒரு கிரேவ் யார்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு நான் உங்களை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஏன் கைது பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ நடக்கிற தொடர் கொலைகளுக்கு நீங்க தான் காரணம், அதான் உங்களை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போறாங்க. அந்த ப்ரொஃபசருடைய பையன் தான் நானு அப்படின்னு சொல்லும் போது, நீயா அந்த ப்ரொஃபசருடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. அந்த ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாம உங்க அப்பாவை கைது பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளி அவனா வந்து சரண்டர் ஆயிட்டான், இந்த கேஸ் எப்பயோ முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே கொண்டு வரணும், அண்ட் இப்போ வந்துட்டு என்ன நினைச்சு கவலைப்பட யாருமே கிடையாது, அப்புறம் நான் நினைச்சு கவலைப்பட யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பா நினைப்போலேயே அம்மா இந்த 12 வருஷமும் செமையா ஃபீல் பண்ணிருக்காங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அப்பாவை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிற சமயத்துல இவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் அச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்த பொண்ணு கொலைகாரனுடைய பையனை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, எங்க அப்பா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் வெயிட்
பண்ணு, இன்விடேஷன்லாம் அடிச்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இந்த டைம்ல நீ கல்யாணத்தை நிப்பாட்டின அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கும், ப்ளீஸ் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது, கொலகாரனுடைய பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதனாலேயே இந்த சைக்கோ கல்யாணத்தை தானா முன் வந்து நிப்பாட்டின பெண்களையா பார்த்து கொலை பண்ணிருக்கான். மக்களே, டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, நான் பண்ண தப்புக்கு என்ன பழி வாங்காம என்ன கொலை பண்ணாம எதுக்குடா அப்பாவி பெண்களையா பார்த்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா எப்படி நேரடியா வந்து உன்னை கொலை பண்ண முடியும், உன்னை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு இறந்து போயிடுவ, அது எப்படி பழி வாங்கின மாதிரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது மட்டும் இல்ல மக்களே, இப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க, இதோட என்னுடைய கொலைகள் எண்ணிக்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, அடுத்து ஒரு பொண்ணையும் கொலை பண்ண போறேன், ஆக்சுவலா கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு ஒன்றரை பொண்ணு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்றரை பொண்ணா இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்பதான் ஹீரோக்கு புரியுது அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கெஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அது நம்ம மனைவியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மனைவிக்கு கால் பண்ணும்போது போனு ரிங் அடிக்குது, ஆனா யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க. உன் மனைவியுடைய போனு வீட்டுல இருக்கு, உன் மனைவி வேற எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, டே என் மனைவி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்க பாயும் போது, நீ முதல்ல போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு, போலீஸ்காரனா தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, என்ன அடிக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. அட்லீஸ்ட் ஒரு பேரையாச்சும் சொல்லு, என் பொண்டாட்டி எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் இதை ஒரு ஊர் பேரை சொல்றான். மக்களே, நம்ம ஹீரோ வெளியே ஓடி வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த ஊர் முழுக்க போயிட்டு என் பொண்டாட்டியை தேடு, போகும்போது டீமை கூப்பிட்டு போ, இவன் வந்துட்டு உண்மையை சொல்ற மாதிரியே தெரியல, எப்படியாச்சும் உண்மையை வர வைக்கணும், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் மட்டும் கிளம்புறான். இப்போ ரித்தீஷ், சார் நான் வேணா போயிட்டு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கீழே கொட்டின டீ எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இவனுக்காக ஒரு டீயை கொண்டு வந்திருப்பான். அந்த டீயை கொடுக்கும் போது அவனும் குடிச்சு பார்த்துட்டு சுகர் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு ஹாப்பியான நியூஸோட வந்திருக்கேன், அதான் சுகரு கொஞ்சம் அதிகமாவே போட்டு கொண்டு வந்திருக்கேன், அந்த ஆளு பொண்டாட்டியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். எனக்குமே அந்த ஆளை பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீயும் நானும் சேர்ந்துக்கிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம், நீ அந்த லேடி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லு, நான் போயிட்டு அந்த லேடியை காப்பாத்துறேன், காப்பாத்தி பேரு வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஆளு இதுக்கு முன்னாடி பண்ணா இல்லையா மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கை பத்தியும் வெளியே சொல்றேன், எனக்கு அந்த லேடியை காப்பாத்துனால பேரும் புகழும் கிடைக்கும், அதே டைம்ல இவன் தான் அந்த தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கெட்ட பேரும் கிடைக்கும், இவன் ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு, நான் ஹெல்ப் பண்றவனுக்கு நீயும் நானும் டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கொலைகாரன் சிரிக்கிறான். என்ன பார்த்தா எப்படி முட்டா கூமுட்ட மாதிரி தெரியுதா, அந்த ஆளு வெளியே நின்னுட்டு உன்னை போயிட்டு பேச சொன்னானா, இதுக்கப்புறம் என் வாயிலிருந்து ஒரு விஷயம் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல காலை போட்டு அந்த காலை தூக்கி இந்த டேபிளுக்கு மேல வைக்க, வெளியேந்து நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் பாப்பாரு. காலில் வந்துட்டு அந்த ஷூல வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்ணா ஒட்டிக்கிட்டு இருக்கும், இந்த மண்ணை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த சைக்கோடைய அப்பா அந்த ப்ரொஃபஸரை நம்ம ஹீரோ கைது பண்ணாரு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஒரு கிரேவ் யார்டு, அங்கதான் இந்த மாதிரி மண்ணை நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. நம்ம ஹீரோ உடனே உள்ளுக்குள்ள வந்து ரித்தீஷ் வா இங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்மளே ஏதோ க்ளூ கொடுத்துடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ ரித்தீஷ் கிட்ட சொல்லி கிரேவ் யார்டை நம்ம தோண்டி பார்க்கணும், அதுக்கான டீமை கூப்பிட்டு நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த கிரேவ் யார்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த கொலைகாரன் நம்ம ஹீரோவுடைய மனைவிய ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை மூடி அந்த பெட்டியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிரேவ் யார்ட்ல பொச்சு வச்சிருக்கான். இப்பதான் ஹீரோவுடைய மனைவி கண்ணு முடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஒரு லைட்டர் இருக்கு, அந்த லைட் ஆன் பண்ணி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டைம்ல உங்ககிட்ட ஒரு ஃபன்னான क्वेश्चन கேக்குற மக்களே, இப்போ அவங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க இல்லையா அந்த பாக்ஸுக்குள்ள, இவங்க இருட்டுக்குள்ளேயே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உயிரோடு இருப்பாங்களா, இல்ல அப்படின்னா இவங்க பயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் உயிரோடு இருப்பாங்களா? இதுல என்ன விஷயம் அவங்க பண்ணா ரொம்ப நேரத்துக்கு உயிரோடு இருப்பாங்க, எந்த விஷயம் பண்ணா சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுடைய கமெண்ட் அடுத்த வீடியோல காமிக்கிற மக்களே. இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவுடைய டீமும் போயிட்டாங்க, அந்த சுடுகாடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, புதுசா புதைக்கப்பட்ட எல்லா சமாதியும் தோண்டுங்க, அது கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது தோண்டி பாக்குறாங்க. இந்த டைம்ல ஒரு ஸ்பாட்ல தோண்டிக்கிட்டே இருக்கும் போது ஒரு துணிமறி என்னமோ மாட்டுது, இங்கதான் கண்டிப்பா மனைவியை பொச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ கண்டுபிடிக்கிறாங்க. பாக்ஸ ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா ஹீரோவுடைய மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே காயம் பட்டிருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு மனைவியை பார்த்து அப்படியே ஹக் பண்றாரு. அடுத்து ஹாஸ்பிடல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல பிரஸ் மீட் நடக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு எவ்வளவு நாளா பெண்களை கொலை பண்ணிட்டு
வந்த அந்த கொலைகாரனை கைது பண்ணியாச்சு, யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவரு பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது டாக்டர் தான் வெளியே வராரு. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க பொண்டாட்டிய காப்பாத்தியாச்சு, ஆனா உங்க மனைவியோடைய குழந்தைய காப்பாத்த முடியல அப்படின்னும் போது ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த ரித்தீஷ்க்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த டைம்ல இந்த அசிஸ்டன்டோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ப்ராஸ்டியூட்டா இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் அவங்க பண்ற வேலையை விட்டுட்டு இந்த பையனை மட்டும் காதலிக்கிறாங்க. அவங்க ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோடைய மனைவியும் குணமாகறாங்க. இவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தா, அந்த போலீஸ் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவருடைய பொண்ணு ஹீரோ வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு நம்ம கூட தான் இருக்க போறா, நம்ம மகளா நம்ம தான் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுக்காக குழந்தைய வேணாம், நீ வந்துட்டு அபார்ஷன் பண்ணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், வளர்க்கணும் அப்படின்னா வளர்த்துக்கலாம், என்கிட்ட கேட்க வேணாம்னு சொன்னாரு அப்படின்னா, நம்ம ஹீரோ ரிஸ்கான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்ப வேணா உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு மக்களே. நீ என்ன நம்பி குழந்தைய பெற்று வளர்த்த அப்படின்னா திடீர்னு நான் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீ தான் குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படணும். அப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட வாழ்க்கை முழுக்க சொல்லி வளர்க்குற மாதிரி இருக்கும். சோ அதனால தான் நம்ம ஹீரோ குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னா பெத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா கலைச்சிடலாம், உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு மக்களே. இப்போ கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க, அந்த பொண்ணையும் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.